இந்த செக்ஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸலில் இருக்க ஃபங்க்ஷன்ஸில் சம், சம்இஃப், சம்இஃப்ஸ் இந்த ஃபங்க்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஃபங்க்ஷன் சம் ஃபங்க்ஷன். இந்த சம் ஃபங்க்ஷன் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா டோட்டல் வேல்யூஸை தெரிஞ்சுக்கிறதுக்காக சம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. இப்போது நான் எக்ஸலில் ஒரு ப்ராடக்ட் டேபிள் டைப் பண்ணி வச்சுருக்கேன். அதில் பிராண்ட் நேம், கேட்டகரிஸ், ப்ராடக்ட் நேம், குவான்டிட்டி அண்ட் ரேட். இதில் குவான்டிட்டி அண்ட் ரேட்டோட வேல்யூஸ் இருக்குது. இப்போ எனக்கு ரேட்டோட டோட்டல் வேல்யூ தெரிஞ்சுக்கணும். ஸோ நான் அதுக்காக என்ன பண்ணுறேன்னா இந்த சம் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் இந்த சம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா எந்த இடத்துல உங்களுக்கு டோட்டல் வேல்யூ வேணுமோ அந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்முலாவை டைப் பண்ணிக்கோங்க. ஈக்குவல் டு சம் ஆஃப். இப்போ எனக்கு ரேட்டோட டோட்டல் வேல்யூ தான் வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ரேட்டோட ஸ்டார்டிவ் வேல்யூலேருந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அதாவது F2லேருந்து F11 வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதும் நம்ம எங்கே ஃபார்முலா டைப் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த இடத்துல நம்ம செலக்ட் பண்ண செல்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். ஆகிட்டோன்னே என்ன பண்ணணுன்னா இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்டர் கொடுத்தோன்னா இப்போ எனக்கு ரேட்டோட டோட்டல் வேல்யூவும் இங்கே கிடச்சிரும். இதுக்கு தான் சம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சம் இஃப் ஃபங்க்ஷன். இந்த சம் இஃப் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா இப்போ இந்த ப்ராடக்ட் டேபிளில் கேட்டகரிஸ் இருக்குது. இந்த கேட்டகரிஸில் 3 கேட்டகரிஸ் இருக்குது. சாக்லேட், குக்கீஸ், ஐஸ்கிரீம். இந்த 3 கேட்டகரியில் எனக்கு சாக்லேட் கேட்டகரியோட குவான்டிட்டி டோட்டல் மட்டும் வேணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இந்த சம் இஃப் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறேன். எந்த இடத்துல உங்களுக்கு டோட்டல் வேணுமோ அந்த இடத்துல அந்த செல்லை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஃபார்முலாவை டைப் பண்ணுங்கள். ஈக்குவல் டு சம் இஃப் ஆஃப். இப்போ எனக்கு இந்த கேட்டகரியை மொத்தமாக நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த கேட்டகரிஸில் இருக்க சாக்லேட்டோட குவான்டிட்டி டோட்டல் தான் எனக்கு வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா கேட்டகரிஸ் மொத்தமாகவே செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கமா. இப்போ இந்த கேட்டகரியில் எனக்கு சாக்லேட் அப்படின்ற கேட்டகரியோட குவான்டிட்டி டோட்டல் வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே டபுள் கோட்ஸ்குள்ளே சாக்லேட் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். கமா. இப்போ இந்த சாக்லேட் கேட்டகரியோட குவான்டிட்டி டோட்டல் வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த குவான்டிட்டி டோட்டல் வேல்யூஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்டர் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு சாக்லேட் அப்படின்ற கேட்டகரியோட குவான்டிட்டி டோட்டல் வேல்யூ எனக்கு கிடச்சிருச்சு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சம் இஃப்ஸ் ஃபங்க்ஷன். இந்த சம் இஃப்ஸ் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா இப்போ நான் ஃபஸ்ட்டு சம் இஃப் ஃபங்க்ஷனில் கேட்டகரிஸும் குவான்டிட்டி காலம் மட்டும்தான் செலக்ட் பண்ணேன். ஆனால் இந்த சம் இஃப்ஸ் ஃபங்க்ஷனில் என்ன பண்ணலான்னா மல்டிபிள் காலம்ஸை செலக்ட் பண்ணி அதோட டோட்டல் வேல்யூஸை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ அது எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு ஒரு செல்லை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்முலாவை டைப் பண்ணிக்கோங்க. ஈக்குவல் டு சம் இஃப்ஸ் ஆஃப். இப்போ எனக்கு நெஸ்ட்லி பிராண்டோடைய சாக்லேட்டோட ரேட் டோட்டல் வேணும். ஸோ நான் அதுக்காக சம் இஃப்ஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து குவான்டிட்டி வேல்யூஸை ரேட் வேல்யூஸை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட்.
செலக்ட் பண்ணிவிட்டு கமா போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் கேட்டகரிஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த கேட்டகரிஸ் ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணிக்கிறேன். கமா இந்த கேட்டகரியில் எனக்கு எதோட ரேட் டோட்டல் வேணும்னா சாக்லேட் அப்படின்ற ஒரு ரேட் டோட்டல் வேணும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா டபுள் கோட்ஸ்குள்ளே சாக்லேட் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். கமா எனக்கு நெஸ்ட்லி பிராண்டோடைய சாக்லேட் ரேட் டோட்டல் தான் வேணும். ஸோ நான் அதுக்காக பிராண்ட் நேம் அப்படின்றது அந்த காலம் ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு கமா இப்போ எனக்கு நெஸ்ட்லி அப்படின்ற பிராண்டோட சாக்லேட் நேம் தான் சாக்லேட்டோட ரேட் டோட்டல் தான் வேணும். ஸோ நான் அதுக்காக என்ன பண்ணுறேன்னா நெஸ்ட்லி அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்டர் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு நெஸ்ட்லி அப்படின்ற பிராண்டோடைய சாக்லேட் அப்படின்றது ரேட் டோட்டல் கிடச்சிரும். அதாவது நெஸ்ட்லி அப்படின்ற பிராண்டோடைய சாக்லேட்டோடைய ரேட் டோட்டல் எனக்கு அந்த ஃபார்முலா டைப் பண்ண பாக்ஸில் கிடச்சிரும். அதாவது அந்த செல்லில் கிடச்சிரும். இதுதான் சம் இஃப்ஸ்.